9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டாபிக் தான் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் தமிழ். இப்போ தமிழ் மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய தமிழ் என்றுமே இனிமையான மொழி தான். அதில் இருக்கக்கூடிய மொழி குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரெட் லைனில் இருக்குது இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படி சொன்னால் மொழி தேவை. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, குகையில் வாழ்ந்துருக்கும்போது செய்கையில் பேசியிருப்பாங்க. அப்புறம் அவங்க பொருள் உணர்ந்து தான் அதுக்கப்புறம் அதுக்கு ஒலி காலப்போக்கில் வந்தது. அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்கிறது. சரி, இப்போ மொழிகளுடைய காட்சி சாலை அப்படி சொன்னவர் அகத்தியலிங்கம். 4 விதமான மொழிகள் உள்ளன. நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கொஷின்ஸ் ஆட் பண்ணிட்டே போட்டிருக்கோம். இந்தோ ஆசிய மொழிகள், இந்த ஆசிய பகுதி இருக்கு இல்லையா, அதுவும் இது இந்தோ ஆசிய மொழிகள். அப்புறம் திராவிட மொழிகள், ஆரிய மொழிகளை தனியாக பிரிக்கலை. ஆஸ்திரா ஆசிய மொழிகள், இங்கே கீழே இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியா, அதுமாரி ஆஸ்திரா ஆசிய மொழிகள். ஏஷியன்னு 2 வருது. சீன திபெத்திய மொழிகள். இதுதான் 4 மொழி குடும்பங்கள். ஒன்று இந்தோ ஏஷியா, இன்னொன்று திராவிட மொழிகள், ஆஸ்திரா ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதை பாருங்களேன். இங்கே பேசிய மொழிகளில் துளு, கன்னடம், கொடகு, கொராக்கா, இதனிடம் எங்கெங்க தெலுங்கா, ஓகேவா, ஆந்திராவா, கன்னடமா, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. தெலுங்கு சைடு பாருங்கள், கதப்பா, இந்த மாதிரி விஷயங்கள், கூவி, கோயி, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம நடு திராவிட மொழிகள் வரும்போது பார்ப்போம். மொழிகளினுடைய காட்சி சாலை எப்படி சென்றவர் அகத்தியலிங்கம். உலகிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு பழமையான மொழி அப்படின்னா மொஹஞ்சதார ஹரப்பா. இது என்ன நாகரிகம் அப்படின்னா திராவிட நாகரிகம். ஃபஸ்ட்டு தமிழ், அதாவது திராவிட மொழி அப்படிங்கிறது, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஓகே, 2-3 ஆத்தரை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. குமரிலப்பட்டர், அகத்தியலிங்கம். திராவிடா என்னும் சொல் எதிலிருந்து வந்ததுன்னா ஹீராஸ் பாதிரியா சொல்கிறாரு. தமிழ், தமிழா, தமிழா, ழா, லா. ஃபஸ்ட்டு 4ஆவது வருது குண்டுலா, 3லேயும் வருது, 4லேயும் வருது, 5லேயும் வருது குண்டுலா. 2 தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா. அந்த திராவிடங்கிற மொழி ஹீராஸ் பாதிரியா சொல்லியிருக்காரு. மொழியை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா மொழியோட குடும்பத்தில் தொடக்கம் வரை 18ஆம் நூற்றாண்டு வரை, இந்த பாயிண்ட் முக்கியம், 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது அப்படின்னு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் சொன்னார். வில்லியம் வடமொழி, வில்லியம் வி நம்ம வச்சுக்கோங்க. வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொன்னார், எல்லா மொழிகளும் வடமொழியிலேருந்து தான் வந்திருக்கணும் நம்ம மொழிகளில் அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்பினாங்க. அதுக்கப்புறம் வடமொழி ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று வடமொழி என முதலில் குறிப்பிட்டதை தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப் ராஸ்க் க்ரீம், சார் ரஸ்க்கு க்ரீம்லாம் பாப்புலர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க, பாப் ராஸ்க் க்ரீம் போன்றோர்கள் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டன. மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள் யார்? பாப் ராஸ்க் க்ரீம். முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அகத்தியலிங்கம், குமரிலப்பட்டர், ஹீராஸ் பாதிரியார், பாப் ராஸ்க் க்ரீம். அடுத்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர். ஃபஸ்ட்டாக வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சில ஆதரவாக அவர் வடமொழியோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்றவற்றை ஒப்புமைப்படுத்தி இந்த ஆய்வுகள் எல்லாம் தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை ஃபஸ்ட்டு கேட்கலாம். தனியொரு ஒளி குடும்பத்தை சேர்ந்தது அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். இம்மொழியை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் சொல்லினார். சரி, மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்தடுத்து மொழிகள் உள்ளது. சரி, ஹோக்கன் அடுத்து ஆத்தர் ஒரு ஹோக்கன் என்பார். இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து கோர்க்கிறதுன்னு நம்ம வச்சுக்கோங்க. அங்கே தமிழியன் என்ற பெயரிட்டதோடு
ஆரிய மொழியிலிருந்து இது மாறுபட்டவை. அப்படி கோக்கன் அப்படிங்கிறவர் இது மாறுபட்டவை அப்படி சொல்கிறாரு. மேக்ஸ்முல்லரும் இதே கருத்து தான் சொல்கிறார். அது ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது, ஆனால் அது ஒரே மொழி உள்ளது சொன்னது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். 1856 திராவிட மொழிகளிடையே ஒப்பிலக்கணம் 5 அறிஞ்ச வச்சுக்கோங்க. கால்டுவெல் சொல்லியிருப்பார். கம்பேர் பண்ணுறதுனா நல்லா வெல்டிங் பண்ணுறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கு செல்வாக்கு செலுத்தியவை எனவும் உறுதிப்படும் இலக்கண குறிகள். அது கால்டுவெலுக்கு பின்னாடி வந்த ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, சரி சுப்பையா ஞாபகம் இருக்கும், இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கபில் ஸ்வலமில், ஆந்திரனோ, தாப்ப, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழியினுடைய ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம். மீனாட்சி சுந்தரம் தெரியும், சுப்பையா தெரியும், ராமசுவாமி இதெல்லாம் நம்ம ஊர் பேரில் உள்ளது. ஸ்டென்ஹனோ, பரோ, எமினோ, கபில் ஸ்வலமில் இவங்களாம் ஞாபகம் வச்சுருக்கோம். ஆந்திரனோ இவங்க எல்லாருமே நம்ம மொழி குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. சரி வந்துட்டோம் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொழிகள் வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்து இந்தோ ஆசியா, அப்புறம் என்ன பார்த்தோம், ஆரிய மொழிகள், அடுத்து சீன திபேத்திய மொழிகள் பார்த்தோம். அது மொழி 4ஆக பிரிந்தது. இங்கே மொழி குடும்பம் 3ஆக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வட திராவிடம் பார்ப்போம். அது நல்லா கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா, குருக், மால்தோ, பிராக்யூ. ஓகேவா, வட மாநிலத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம டிஃபர் ஆகும் இல்லையா, பழக்க வழக்கங்கள் எல்லாமே டிஃபர் ஆகும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு குறுக்கு பதில் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. குருக், மால்தோ, பிராகு. அதுமாதிரி நடு திராவிடம் அப்படி சொல்லும்போது தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா எல்லாம் கூவி கூவிக்கிற மாதிரியே இருக்கும். போண்டாவை கூவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேவா, தெலுங்கு, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கு கூவி கூவி தான் கிட்டத்தட்ட நாய் மாரி கத்துற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட்டுக்காகப்பா. பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கணுங்க. தெலுங்கு, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கு, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா ஒரு கோரையாக படிச்சுக்குங்க. தென் திராவிட மொழிகள்னால் தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. மலையாளம் பியூர் தமிழாக இருக்கும். தாழை இறக்கி கட்டுங்கிறது தாழை அப்படி சொல்லலாம். கன்னடம் டிஃபர் ஆகும். குடகு, ஓகே இதெல்லாம் ரிலேட்டடாக வருது. குடகு இதெல்லாம் நம்ம ஏரியாவில் உள்ளதான் தென் திராவிடம். துளுங்கிற மொழி கேள்விப்பட்டிருவோம். கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியினர் பேசுகிற மொழிகளாக இருக்கும். கோத்தா, தோடா, கொரகா மேலே உள்ள கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிற மாதிரி, கீழே உள்ள லோக்கலாக இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. இங்கே எப்படின்னா விற்கிற மாதிரியே இருக்கும். கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்து என்னென்னா, இப்போ எருகலா மேலே உள்ள பட்டியலில் அண்மையில் அறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளும் திராவிட மொழிகள் என கூறுவர். இதையும் திராவிட மொழிகள், ஏன்னா திராவிட மொழிகள் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். தென் திராவிட, நடு திராவிடம் இதையும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 4 மொழிகளையும் என்னென்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. திராவிட மொழிகளுடைய ஒரு பொது பண்பு என்னவாக இருக்கும் பார்த்தோம்னா, அதோட வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும். சொற்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கும் இந்திய பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். அந்த கால்டுவெல் தொடர்பு, இணைப்பு இதெல்லாம் கால்டுவெல் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் கண் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை இருக்குன்னா, அது மலையாள கன்னடத்தில் கண்ணு, தெலுங்கில் கண்ணு 2 சொல்லிக்கின்னு, கண் குறுக்கில், பர்ஜில் கொன், தோடா அப்படிங்கிற மொழிகளை சொல்லுவாங்க. இப்போ திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் போலவே 3, 3, மூடு, மூஜி அப்படி சொல்கிறாங்க. இதுமாரி குறில் நெடில் வேறுபாடுகள்லாம் நம்ம மொழிகளில் இருக்குது. அடிக்குறில், வலிக்குறில், ஆடி நெடில், வாளி நெடில். பால் பாகுபாடை பொறுத்த வரைக்கும் வடமொழிகளை அது திராவிட மொழிகள்
தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழிகள் வந்து பால் பாகுபாடுலாம் எதுவும் இல்லை. உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களுக்கு ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. இம்மொழிகளுடைய கை விரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. இது வடமொழி. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. அது முகத்தில் பகுதியான வாய், மூக்கு, கண் ஆகியவை வெவ்வேறு பால்களாக சுற்றப்படுகின்றன. வாய் வந்து ஆண்பால், மூக்கு வந்து பெண்பால், இந்த மாதிரி ஒரு பகுக்கும் நிலை உள்ளது. அதனால் திராவிட மொழியில் வந்து அக்ரிணை, உயிரிணை, ஆண்பால், பெண்பால் இப்படி தான் பிரிச்சிருக்கோம். இதே இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் பால் விகுதியெல்லாம் எதுவும் வேறுபாடெல்லாம் கிடையாது. ஓகே, வந்தான் அப்படின்னா உயிர்திணை, வந்தார் அப்படிங்கிறது நம்ம உயிர்திணை சொல்லுவோம் இல்லையா. அதுமாதிரி திணை, பால், எண் இதெல்லாம் பகுக்க முடிகிறது. இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் தமிழுக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. என்னென்னா அது தொன்மையானது இலக்கண முறைகளோடு உள்ளது. இப்போது இலங்கை, மலேசியா, பர்மா, இப்போ சிங்கப்பூர் நான் ட்ரெயின்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் தமிழ் மொழி இருக்குது. நன்றி, வந்த எங்களுடைய இது தேர்ந்தெடுத்ததற்கு இது பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் தமிழ்லேயே அவங்க சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் தான் பார்த்துருக்கேன். அதுமாதிரி மலேசியாவில் இருக்குது, இலங்கையிலையும் பார்த்துருக்கேன். இலங்கையிலேயே தமிழுங்குது ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா பர்மா, இந்தோனேஷியா, பிஜி தீவு நாடுகள் மட்டுமல்லாமல் தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடாகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் பேசப்படுவதும் தமிழ் மொழி. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென ஒரு சிறந்த மொழிகளாக இருக்கிறது. திராவிட மொழிகளோட பிற மொழிகளுடைய தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாகவும் கருதப்படுகிறது. சொல்வளம், சொல்லாட்சி, கல்வெட்டு, ஒளியன்கள், கட்டுப்பெயர்கள் இதெல்லாம் மூல திராவிட புதுப்பிக்கும் ஆற்றல் உள்ளதெல்லாம் பார்த்துக்குங்க. சரி, இப்போ திராவிட மொழிகளுடைய இலக்கண இலக்கியங்கள் பார்ப்போம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம் நம்மளுடைய தென் திராவிட மொழிகள். இல்லை சங்க இலக்கியம்னு ஒன்று இருக்குது இல்லையா. நம்ம தமிழுடைய சங்க இலக்கியம் அப்படிங்கிறது அதாவது பொதுவான ஆண்டு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு, தொல்காப்பியம் சொல்லலாம். அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி அந்த மூவை எழுதியிருக்கக்கூடியதில் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கு. தமிழ் இலக்கிய வரலாறு 3ஆம் நூற்றாண்டில் இருக்குது காலம். கன்னடம் அப்படிங்கிறது கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கங்கிறது 9ஆம் நூற்றாண்டில் உள்ளது. அது எதில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னடம் 9ஆம் நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது சைவ சண்முகம் எழுதியிருக்கிற நூல் அது. ஆந்திரா பாஷா பூஷணம் 11ஆம் நூற்றாண்டு பாரதம், தெலுங்கு பாரதம் இதெல்லாம் அதில் உள்ளது. 12ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு ஒரு பார்த்துங்க ஒரு கிளான்ஸ். மலையாளம் வந்து ராமசரிதம். 12ஆம் நூற்றாண்டு லீலா திலகம். மலையாளம் இலக்கிய வரலாறு. ஓகே, அந்த மொழி எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்துங்க, 100 கன்னடம் அதெல்லாம் இருக்குது. இது என்னென்னா மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடைய பணத்தாள்கள் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஓகே, செம்மொழியான தமிழ் மொழி. இப்போ ஒரு பேனாவில் இயல், இசை, எழுதி, நாடகம், முத்தமிழுக்கு பங்கினை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய தமிழ் மொழியில் சொல்லக்கூடிய விஷயங்கள். 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு யூனிட்டு வாழிக செம்மொழி. வாழிக செம்மொழி அதில் தொல்காப்பிய பூங்கா, குறளோவியம், திருக்குறள் உரை, சிலப்பதிகாரம், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கம் 170க்கும் மேற்பட்ட படைப்புகளை செந்தமிழுக்கு சுவையாக ஆக்கி தருகிறார்கள். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இருக்கு இல்லையா, அது வழிகாட்டியுள்ளது. இது மாதிரி ஒரு விஷயங்கள் 41 செவ்வியல் இதழ்களே உள்ளது. இது இங்கே வாழிக தமிழ்நாடு அப்படி சொல்லியிருக்காங்க. 2010ஆம் ஆண்டு அதாவது உலகத்தமிழ் மொழி செம்மொழி மாநாட்டை நடத்தி இமய கொடுமுடி முதல் குமரி தாய்மொழி செம்மொழியிலான தமிழ் மொழியம் என செம்மாந்து ஒழிக்கச் செய்வார் முத்தடி கலைஞர் சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க.